இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக என்கவுண்டர் பண்ணுற காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, எனக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த முதல் 3 மாதத்தில் ரொம்ப ரொம்ப காமன். ஏன்னா நமக்கு அப்போ வாந்தி வரும், நம்மளால் தண்ணி குடிக்க முடியாது. அப்போ நம்மளோட வாட்டர் இன்டேக் கம்மியாக இருக்கனால நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வரும். இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட வாட்டர் இன்டேக் மினிமம் 3 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த வாட்டர் இன்டேக்கில் நம்ம வெறும் வாட்டர் மட்டும் குடித்தா பத்தாது, நமக்கு நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இளநீர் எடுத்துக்கலாம், ஒரு பட்டர் மில்க் எடுத்துக்கலாம், ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் யூரினை ஹோல்ட் பண்ணிக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை போய் எம்டி பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இன்கேஸ் நமக்கு நைட்டில் நம்ம டிஸ்டர்பன்ஸ் வருது, நமக்கு ஒரு 2 தடவைக்கு மேலே டாய்லெட்க்கு எழுந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஆப்ஸ்டேஷனை பார்த்து ஒரு யூரின் செக்அப் பண்ணிக்கலாம். ஒரு கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி பண்ணும்போது நமக்கு என்ன கிருமி இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்கேஸ் நம்ம இதை உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம குழந்தைய கண்டிப்பாக பார்த்துக்கும். நமக்கு ஒரு அபார்ஷன் ஏற்படுற வாய்ப்புகளை உருவாக்கிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு குறைப்பிரசவத்துக்கோ இதெல்லாம் நமக்கு ஒரு காம்ப்ளிகேஷனாக கொண்டு வரும். ஸோ நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம முழுமையாக ட்ரீட் பண்ணணும்னா நம்மளோட ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும்.